பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மெல்டிங் பாயிண்ட். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் நமக்கு வந்து கிராஃபிக்கல் ஃப்ளோ சார்ட்டா கொடுத்தாங்க பாருங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல அட்டாமிக் நம்பரும் ஒய் ஆக்சிஸ்ல மெல்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம் கெல்வின்ல. நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுத்துக்கக்கூடிய இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தது 3D எலமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் 4D எலமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் 5D எலமெண்ட்ஸ். இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 3D சீரீஸ்ல எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம் சொல்லி பாருங்க, குரோமியம். ஓகேவா, யாருக்கு அதிகம்? குரோமியத்துக்கு அதிகம். அதாவது 3D சீரீஸ்ல கூடிய எலமெண்ட்ஸ் கூட இந்த 10 எலமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ குரோமியத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். ஓகேவா, அப்ப யார் ஒருத்தங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3D சீரீஸ்ல யாரு? காப்பருக்கு ரொம்ப கம்மி. ஓகேவா, எல்லாரும் கூட கம்பேர் பண்றப்போ யாருக்கு கம்மி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் கம்மி அதுல. ஓகேவா, அவங்க தான் பாருங்க மேங்கனீஸ் கம்மி. நெக்ஸ்ட் ஒன்னு 4D சீரீஸ்ல யாருக்கு எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு எந்த ஒரு மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம் சொல்லி பாத்தீங்கன்னா மாலிப்டினம். 3D சீரீஸ்ல குரோமியம், 4D சீரீஸ்ல மாலிப்டினம். ஓகேவா, மாலிப்டினத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம். அப்ப அந்த 4D சீரீஸ்ல யாருக்கு ஒருத்தங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 4D சீரீஸ்ல பாருங்க சில்வருக்கு ரொம்ப கம்மி. ஓகேவா, அடுத்தது இந்த 5D சீரீஸ்ல பாருங்க டங்ஸ்டன் தானே அது மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். அதுல யாருக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோல்டுக்கு ரொம்ப கம்மி. ஓகேவா, அப்போ இந்த 3D 4D 5D சீரீஸ்ல மெல்டிங் பாயிண்ட் நம்ம பாக்குறப்போ ஓவராலா 3D 4D 5D பாக்குறப்போ யார் ஒருத்தங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம்? டங்ஸ்டனுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். ஓகேவா, டங்ஸ்டனுக்கு மெல்டிங் பாயிண்ட் வெரி ஹை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இதுல இருந்தா क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா, இந்த காப்பர், கோல்டு, சில்வர் இந்த ஆர்டர் நம்ம நோட் பண்ணணும். இந்த 3D 4D 5D ல இவங்க மூணு பேர்ல யாருக்கு ரொம்ப அதிகம் யாருக்கு ரொம்ப கம்மி அப்படிங்கறத பார்க்கணும். பாத்தீங்கன்னா காப்பருக்கு ரொம்ப அதிகம், அதுக்கப்புறமா கோல்டுக்கு அப்புறமா சில்வர். காப்பர், கோல்டு, சில்வர் மெல்டிங் பாயிண்ட். இந்த இதுலதான் क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். காப்பர், கோல்டு, சில்வர் இதுலதான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியா ஒவ்வொரு சீரீஸ்லயும் எந்த எலமெண்ட்டுக்கு லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கறது அட்டாமிக் ரேடியஸ். நம்ம அட்டாமிக் ரேடியஸ் பார்க்கறத விட எங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க லேந்தனைடு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருந்தே படிக்கிறோம் லேந்தனைடு குறுக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது ஒரு ஆர்பிட்ல, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இன்னர் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையான அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த இன்னர் செல்லுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஒரு ஸ்கிரீன் மாதிரி மறைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப அந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும்? லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் இருக்கும், லேந்தனைடு குறுக்கம் நடக்கும். லேந்தனைடு குறுக்கம் என்ன அர்த்தம்? ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இன்னர் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ் இடையான அட்ராக்டிவ் ஃபோர்ஸை மறைக்கல, ஓகேவா, ஸ்கிரீன் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜை உள் நோக்கி இழுக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இருக்கும். அப்ப ரேடியஸ் அப்படின்னா ஒரு ஆட்டமுடைய சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றதுனால, உள்நோக்கி இழுக்கிறதுனால ரேடியேஷன் ஆகும், குறைஞ்சிரும், உள்நோக்கி வரும். அப்ப குறுக்கம் அடைகிறது நம்ம குறுக்கம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரேடியஸ் குறையும். ஓகேவா, அப்ப பாருங்க இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் 3D சீரீஸ்க்கு ஒரு ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்க ஒவ்வொரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நான் டேரக்டா போட்டிருக்கேன். ஓகேவா, 3D எலமெண்ட்ஸ் உடைய ரேடியஸ் வேல்யூ. பொதுவாகவே ரேடியஸ் அப்படிங்கிறது இப்போ டாப் டு பாட்டம் வரப்போ, இங்க டாப் டு பாட்டம் வரப்போ என்ன ஆகணும்? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் ஆகும். அப்ப ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீசஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ரேடியஸும் இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேவா, சைஸ் இன்க்ரீசஸ் ஆக ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஆயிருக்கணும். ஆனா இப்ப 3D சீரீஸ்க்கு பாருங்க ரேடியஸ் வேல்யூ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா, அதுக்கு 4D போறப்ப பாருங்க இவங்களோட இவங்களுக்கு அதிகம் 4Dக்கு. ஓகேவா, 4Dக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 4Dக்கு அதிகம். ஆனா நீங்க 4D சீரீஸ்ல இருந்து 5D சீரீஸ் போறப்போ நம்ம வந்து நான் கூட கொஞ்சம் கேப்ல போட்டுருக்கோம், நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க 4D சீரீஸ் டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே 5D சீரீஸ் இருந்திருக்கும். ஓகேவா, 4D சீரீஸ் டச் பண்ற மாதிரியே 5D சீரீஸ் நமக்கு இருந்திருக்கும். அப்போ 4D சீரீஸ் டச் பண்ற மாதிரி என்ன அர்த்தம்னா
மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூவா இருந்துக்கிறாங்க. பக்கத்துல அட்ஜஸ்டன்ட்ல அந்த ரேடியஸ் வேல்யூ வருது. அப்போ இந்த 4D சீரிஸுக்கும் இந்த 5D சீரிஸுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா அப்படின்னா இந்த 5D எலிமெண்ட்ஸ் உடைய லேமினைடு கான்ட்ராக்ஷன் தான் காரணம். ஓகேவா? அப்ப அந்த லேமினைடு குறுக்கம் நடக்குது. அப்ப ஃபோர்ஸ் ஷீல்டிங் எஃபெக்ட்னால அந்த நியூக்ளியஸ் உடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால ரேடியஸ் வந்து குறையுது. ரேடியஸ் குறையதுனால தான் இவங்களோட 4D விட 5D வந்து கம்பேர் பண்றப்போ அதிகமா வராம ஆல்மோஸ்ட் சேமா வராங்க. இப்போ லேமினைடு கான்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல இந்த क्वेश्चन வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குறாங்க. ஆஃப்னியம் ஜிர்கோனியம் இவங்களுடைய ரேடியஸ் வேல்யூ. எக்ஸாம்ல டைட்டானியம் அப்படிங்கிறது 3D சீரிஸ், ஜிர்கோனியம் அப்படிங்கிறவங்க 4D சீரிஸ், ஆஃப்னியம் அப்படிங்கிறவங்க 5D சீரிஸ். அப்ப டாப் டு பாட்டம் வரப்ப இவங்களோட இவங்களோட ரேடியஸ் அதிகமா இருந்திருக்கணும், இவங்களோட இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கணும். கரெக்டா இருந்திருக்கணும். ஆனா இந்த 5D சீரிஸ்ல லேமினைடு கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால 4D விட 5Dக்கு கொஞ்சம் குறையலாம், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 4D ஓட வேல்யூ வரலாம். அப்ப எக்ஸாம்பிளா பாருங்க, ஜிர்கோனியம் ஆஃப்னியம் பாக்குறப்போ ஜிர்கோனியத்துக்கு பாருங்க 160 பிகோமீட்டர். ஓகே, 160 4D சீரிஸ் தானே இவங்க, 160 பிகோமீட்டர். ஓகே, அப்ப இங்க இருந்து இங்க வரப்போ 4D ல இருந்து 5D வரப்போ 160 எபோவ் தான் இருந்திருக்கணும், 160க்கு மேல தான் இருந்திருக்கணும் வேல்யூ. ஆனா 159 தான் வருது. ஓகேவா? அப்ப 159. அப்போ டாப் டு பாட்டம் வரப்போ வேல்யூ வந்து இன்க்ரீசஸ் ஆகாம டிகிரீசஸ் ஆகுது. என்ன காரணம்? லேமினைடு கான்ட்ராக்ஷன் தான் காரணம், லேமினைடு குறுக்கம் தான் காரணமா இருக்குது. நம்ம அடுத்த பார்க்கறது அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம பேசிக்கா நிறைய விஷயம் பார்த்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல அயனியாக்கும் ஆற்றல் ஒரு சில மெட்டலுக்கோ இன்னொரு மெட்டல் கூட கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு மெட்டல் அயனை இன்னொரு மெட்டல் அயனை கூட கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இன்னொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு கம்பேர் பண்ணி யாருக்கு அதிகங்கிறது கேட்கலாம். அப்போ M பிளஸ் M குரோமியம் பிளஸ். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், மேங்கனீஸ் அப்படிங்கிறவங்க 3d5 4s2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதுவே குரோமியம் அப்படிங்கிறவங்க என்ன வந்திருக்கணும், 3d5 4s1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ மேங்கனீஸ் பிளஸ் அப்படிங்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடும். அப்ப 3d5 4s1. குரோமியம் பிளஸ் அப்படிங்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடும், 3d5 மட்டும் வரும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இவங்களுடைய செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கு யாருக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். இப்போ நம்ம Mn பிளஸ்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம். ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு, இன்னொரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். குரோமியம் பிளஸ்ல இருந்து ஏற்கனவே எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு குரோமியத்துல இருந்து, அதனாலதான் அவங்க குரோமியம் பிளஸ் ஆக்குறாங்க. இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம். அப்போ எங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், D5 ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஆனா மேக்னீஸ்க்கு நம்ம S ல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா குரோமியம் எங்க இருந்து ரிமூவ் பண்ணணும், D வந்து ஆஃப்லி ஃபில்டா இருக்குது, அங்க இருந்து ரிமூவ் பண்ணணும். அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. ஓகேவா? அப்ப யாருக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படும், குரோமியம் பிளஸ் எனர்ஜி அதிகமா தேவைப்படும். புரிஞ்சிருக்கா? அப்ப அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம் அப்படிங்கறது क्वेश्चन கேட்கலாம். அடுத்து பாருங்க, Mn2+ Zn2+. Mn2+ அப்படிங்கிறவங்க D5 சிஸ்டம். ஓகேவா? Zn2+ அப்படிங்கிறவங்க T10 சிஸ்டம். இப்ப இவங்க ஸ்டேபிள், இவங்க கம்ப்ளீட் ஃபீல்டு மோர் ஸ்டேபிள். ஆஃப்லி ஃபீல்டு அப்படிங்கிறாங்க மேங்கனீஸ், அதனால ஸ்டேபிள். Zn2+ கம்ப்ளீட் ஃபீல்டு, அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப எதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம், Zn2+ எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஆஃப்லி ஃபீல்டோ அல்லது கம்ப்ளீட் ஃபீல்டோ இருந்தாங்கன்னா d ஆர்பிட்டால் அவங்களுடைய அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ அதிகமா இருக்கும். அது ஆஃப்லி ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு கூட கம்பேர் பண்றப்போ ஆஃப்லி ஃபீல்டை விட கம்ப்ளீட் ஃபீல்டு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். நம்ம அடுத்த பார்க்குற டாபிக் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3D சீரிஸ் மட்டும் தான் பாக்குறோம். இந்த 3D சீரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இந்த 10 எலமெண்ட்ஸ் எந்த மாதிரியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஃபார்ம் பண்றாங்க அப்படிதான் பார்க்க போறோம். ஸ்காண்டியம் பாருங்க +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் ஃபார்ம் பண்றாங்க, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி ஜிங்க் அப்படிங்கிறவங்களும் +2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஸ்காண்டியம் +3 மட்டும் தான், ஜிங்க் +2 மட்டும் தான். அதுவே காப்பர் பாருங்க +1 +2 அப்படிங்கிற ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ல அவங்க எந்த மாதிரியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது டைட்டானியம் அப்படிங்கிறவங்க +2 +3 +4. அவங்களுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு, +4. ஓகேவா? வெனடியம் பாருங்க +2 +3 +4 +5. வெனடியம் +5 அப்படிங்கறத வெனடியத்தோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து குரோமியம் பாருங்க +2 +3 +4 +5 +6. குரோமியத்தோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு, +6 அப்படி நம்ம சொல்றோம். அடுத்தது மேக்னீஸ் தான், அது +7 வரைக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதுல இருந்து क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. ஓகேவா? மேக்னீஸ் அப்படிங்கிறவங்க எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருந்து எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்ல ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா +2 to +7 ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படிங்கறத क्वेश्चन நமக்கு கேட்கலாம். இந்த 3D சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணக்கூடிய யாருன்னா மேக்னீஸ் மட்டும் தான். மேக்னீஸ் தான் +7 அப்படிங்கிற ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து
ஃபார்ம் பண்றாங்க. அடுத்து அயான் வந்து பாருங்க +2 +3 +4 வரைக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4. கோபால்ட் வந்து பாருங்க +2 +3 +4. ஓகேவா? அப்ப +4 +2 தான் அவங்க வந்து ஹையஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ல அந்த கோபால்ட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து இந்த மாதிரியான ஆக்சிஜன்ல தான் இருந்திருப்பாங்க. நிக்கல் பாருங்க +2 +3 +4. நிக்கலுடைய ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4. அப்போ நம்ம இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருந்து எங்க क्वेश्चन கேக்குறாங்கன்னா ஸ்காண்டியம்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம், மேக்னீசியம்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம், காப்பர்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம், பிளஸ் ஜிங்க்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த கான்ஸ்டன்ட் எலிமெண்ட் அதாவது 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் உடைய காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம். மேக்ஸிமம் +2 அப்படிங்கறத பாருங்க மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதனுடைய காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னன்னா +2 அப்படிங்கறது தான் இதனுடைய காமன் ஆக்சிஜன் ஸ்டேட். அடுத்து பாருங்க இந்த எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நிக்கல் வந்து அயான். ஓகேவா? கார்போனைல் அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் கூட அட்டாச் ஆயிருந்தாங்கன்னா இவங்க யாரு நியூட்ரல் லிகாண்ட். ஓகேவா? அதனால இந்த மெட்டலுக்கு என்ன வந்துரும் ஆக்சிஜன் 0 வந்துரும். நம்ம குவானியேஷன் கெமிஸ்ட்ரியிலே பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அயான் பெண்டா கார்போனைல் அப்படிங்கிறவங்க கார்போனைல் அப்படிங்கிற நியூட்ரல் லிகாண்ட். அப்ப அயான் என்ன வந்துரும் ஆக்சிஜன் 0 வந்துரும். ஓகேவா? ஒரு சில காம்பவுண்ட்ஸ்ல இந்த மெட்டல்ஸ் என்ன மாதிரியான ஆக்சிஜன் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளா டைட்டானியம் டை ஆக்சைடு ஆக்சிஜன் உடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளவு 2. ஒரு ஆக்சிஜனுக்கு 2-. அப்ப 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப 4- வந்துரும். அப்ப டைட்டானியம் என்ன வந்துரும் 4+. அப்ப பாருங்க டைட்டானியம் அப்படிங்கிறவங்க 4+ அப்படிங்கிற ஆக்சிஜன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த காம்பவுண்ட்ல. அடுத்து வெனேடியம் டை ஆக்சைடு பிளஸ் அப்படிங்கிறப்போ 4 ஆக்சிஜன். ஓகேவா? அப்படி 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறாங்க 4-. ஓகேவா? 4-. அப்போ ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க மைனஸோட பிளஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப வெனேடியம் என்ன வந்திருக்கணும் +5. வெனேடியம் என்ன வந்திருக்கணும் +5. வெனேடியம் பாருங்க +5 அப்படிங்கிற ஆக்சைடை ஃபார்ம் பண்ணிருக்கு +5. அடுத்து குரோமியம் பாருங்க இங்க 4 ஆக்சிஜன் அப்ப 8- வரும். 2- எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அப்ப என்ன வந்திருக்கணும் இங்க +6. அப்ப குரோமியம் பாருங்க +6 ஆக்சைடை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? அடுத்து மேங்கனீஸ் டெட்ரா ஆக்சைடு. இப்போ இங்க 8- ஒரு ஆக்சிஜனுக்கு 2-, 4 ஆக்சிஜன் அப்படிங்கிறப்ப 2-, பிளஸோட -1 எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா இங்க +7 ஆக்சிஜன் வந்திருக்கணும். அப்ப பாருங்க மேங்கனீஸ் +7 ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி காம்பவுண்டா கொடுத்து क्वेश्चन கேட்கலாம். இல்லனா ஒரு எலிமெண்டோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் என்ன, லோயஸ்ட் ஆக்சிஜன் என்னது, மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ல அவங்க என்ன மாதிரியான ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படிங்கறத क्वेश्चन கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், கலர் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரியான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, Salem.